ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது, அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப்போ இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம டெய்லியுமே காலையில் 8 மணிக்கு என்னாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? இந்த வீடியோ மட்டும் நீங்கள் என்னாச்சும் பார்த்தா டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அன்னைக்கு கவுன்சிலிங் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அக்ரி கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே போகலை. அவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக நம்ம யூனிவர்சிட்டி போக வேண்டியது இருக்கும். சரியா? யாருக்குன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு. ஆனால் நிறைய பசங்களுக்கு அந்த டேட்டே தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பசங்க. சரியா? அதனால் தயவுசெய்து இந்த 8 மணிக்கு போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் கவுன்சிலிங்கை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தயவுசெய்து டிஎஃப்சி சென்டர் போய் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஎன்இயோட அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரேங்கோட பிடிஎஃப் ஃபைல் எங்கே இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த லெஃப்ட் சைடு வந்து கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3 பிளாக்கில் 3 கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்னென்ன ரேங்க் லிஸ்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்னாச்சு பார்த்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னாச்சு பார்த்தா எடுத்துக்கலாம். இது வந்து ரேங்கோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியமானது, அதாவது இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன் சொல்லிட்டு 2024 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான லிஸ்ட்டு. என்ன அப்படின்னா இதில் எவ்வளோ பேர்த்தோட அப்ளிகேஷன் வந்து இன்எலிஜிபிளில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் பேஜஸே வந்து பார்த்திங்கன்னா 1177 பேஜ் இருக்குது. சரியா? அப்போ எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்எலிஜிபிள் அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட 54,086 அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு. சரியா? அப்போ நமக்கு இப்போ ரேங்க் வந்திருக்கிறதே வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? 1,97,000 பேத்துக்கு ரேங்க் வந்திருக்கு. அப்புறம் எப்படி சார் 54,000 பேத்துக்கு இன்எலிஜிபிள்னு சொல்லி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் அவரோட பேர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காரு பாருங்கள். சரியா? 5480 இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் ஃபார்ம் வந்து நிறையா வந்திருக்கு. சரியா? அதாவது இந்த லிஸ்ட்டில் நேம் இருந்து சரியா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லேயும் நேம் வந்திருக்கும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் எங்கேயுமே போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ரேங்க் லிஸ்ட்டில் நேமே இல்லை, ஆனால் இந்த இன்எலிஜிபிளில் வந்து பார்த்தீங்க இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போய் பாருங்கள். அவங்களால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட்னு சொல்லி தான் என்னாச்சு பார்த்தா ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இன்எலிஜிபிள் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்காங்க. சில பேத்துக்கு மட்டும்தான் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கரெக்டான ரீசன், மினிமம் மார்க்ஸ் நாட் அப்டைன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கொரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிஎஃப்சி சென்டர் போய் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் நாட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப உள்ளே வரதுக்கு கவுன்சிலிங் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து கால் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.